அல்லாஹ்வின் தூதரை சேர்த்து 4 பேர் இந்த மலையில் ஏறுறாங்க. இந்த மலை லேசான முறையில் ஆட்டம் கொடுக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை காலால் தட்டுறாங்க. உஸ்புத் யா உஹத், உஹதே நில்லு, உனக்கு மேலே ஒரு நபியும் ஒரு சித்திக்கும் 2 ஷஹீதும் இருப்பது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தோழர்களே, ஹாதா ஜபல் உஹதுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, தோழர்களே இது உஹது மலை, இந்த உஹது மலை எங்களை நேசிக்குகிறது, நாங்கள் இந்த உஹது மலையை நேசிக்க வேண்டும். நான் ரசூலுல்லாஹ். அப்போ இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் நேசிக்க வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்ன பூமி, நேசிக்க வேண்டும் என்று சொன்ன மலை எல்லாம் மதீனால தான் இருக்குது. ஹிரா குகை, குர்ஆன் இறங்கின இடம், அதை கூட ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தல. ரசூலுல்லாஹ் இந்த மலையை நேசிச்சிருக்கிறாங்க, நாங்களும் இந்த மலையை நேசிக்கணும். அதுதான் ஈமானுடைய ஒரு பண்பாக என்ன செய்யுது எனக்கு சொல்லித்தரப்படுவது. இந்த இடத்துல தான் உஹதினுடைய யுத்தம் நடக்குது. இந்த உஹதினுடைய யுத்தத்தை சொல்லப்படுவது வரலாற்றில் பத்ரினுடைய 2வது பகுதியாக சொல்லப்படுவது. ஹிஜ்ரி 2வது வருடம் பத்ருடைய யுத்தம் நடக்குது, ஹிஜ்ரி 3வது வருடம் உஹதினுடைய யுத்தம் நடக்குது. மக்காவில் இருந்து பெருங்கொண்ட படை மதீனாவை நோக்கி வராங்க, 3000 பேர் கொண்ட படை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு மஷூர் ஆலோசனை கேட்குறாங்க. எதிரிப்படை மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வாரார்கள், நாங்கள் எப்படி இந்த யுத்தத்தை செய்கிற 2 விதமான ஆலோசனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்